அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மிதுன ராசிக்கு என்ன பிரச்சனை. அதாவது இப்போ உள்ள பிரச்சனையை பத்தி நம்ம பேசல, அதாவது டெம்பரவரியா இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசல. ஓவராலாவே நீங்க இந்த உலகத்துக்கு மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க. மிதுன ராசியோட குணங்களோட, மிதுன ராசியோட கேரக்டரோட இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கீங்க. இப்போ மிதுன ராசியில என்ன பிரச்சனைகள் நம்ம எதிர்கொள்வோம் மிதுன ராசியில பிறந்ததுனால, அதுவும் குறிப்பா உங்களோட கேரக்டரை பொறுத்து ஏன் மற்றவங்க உங்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்க, ஏன் பண்ணணும், நீங்க மற்றவங்கள்ட்ட எப்படி பழகுவீங்க, நம்ம வாழ்க்கையை செழுமையா மாத்திக்கிறதுக்கு இந்த ராசியோட அடிப்படை குண இயல்புகளை வச்சு நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜிஸை வகுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்பை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாவது ராசியா வரக்கூடிய மிதுன ராசி அன்பர்கள் இயல்பாவே புதனோட 2வது ஆட்சி வீட்டில் பிறந்த ஒரு ராசி அப்படிங்கிறதுனால நிறைய உடல் வலிமையை விட மன வலிமை மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஆர்வம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா புதனோட அம்சம் அப்படின்னாலே புத்திசாலித்தனம், இன்டெலெக்சுவல், இன்டெலிஜென்ட், இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள். குறிப்பா உலகில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று அறிவு இல்லையா? அறிவு இல்லாம நம்மளால மனித ஒரு இனமா பரிமாணம் அடைஞ்சிருக்க முடியாது. மற்ற உயிர்களுக்கும் நம்ம உயிர்களுக்கும் உள்ள வித்தியாசமே இந்த 6ஆம் அறிவுன்னு சொல்லக்கூடிய அந்த இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது தான். இந்த இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் புதன் அம்சமா வாரார். புதன் தான் அதோட காரகர் அப்படிங்கிற மாதிரி. இந்த புதனோட உச்ச வீடு கன்னி ராசியா இருந்தா கூட அதோட காற்று தத்துவம் உடைய ஒரு ஆட்சி வீடா வரக்கூடியது தான் மிதுனம். இந்த மிதுன ராசியில சந்திரன் இருக்க பெற்றவங்க தான் நம்ம மிதுன ராசின்னு நம்ம சொல்றோம். மிதுனத்தோட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு முதல்ல ஆராயறதுக்கு முன்னாடி மிதுனத்தோட குணங்கள் அது ரொம்ப முக்கியம் இல்லையா? புதனோட குணங்கள் நிரம்பி வழியக்கூடிய ஒரு நபர்கள். இயல்பாவே ஒரு குரூப்ல ஒரு சாமிங் பர்சனாலிட்டியாவும் ஒரு கவர்ச்சிகரமான சிந்தனை அல்லது நகைச்சுவை உணர்வு, எல்லாரு கூடயும் பழகக்கூடிய ஒரு தன்மை, எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய தன்மை, போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. அதுவும் குறிப்பா வழிகாட்டல் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அருமையா வரும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும். பாருங்க, உங்களோட ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் நாள்ல போய் உச்சமாகிறது அப்படிங்கிறதுனால இயல்பாவே படிப்பு, எழுத்து, கலை, உங்களோட திறமைகளை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துறது, அந்த பிரசன்டேஷன் சொல்லுவோம் இல்லையா, இது ரொம்ப அற்புதமா வரக்கூடிய ஒரு ராசி. 12 ராசிகள்ல அந்த பிரசன்டேஷன், அந்த தெளிவு, குறிப்பா எழுத்து மாதிரியான விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை மிதுனத்தை அடிப்படையா வச்சுதான் வரும். அதனாலதான் காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடமா அது குறிப்பிடப்பட்டிருக்கு. 3ஆம் இடம் அப்படிங்கிறதே எழுத்து தான். எழுத்து, தகவல் தொடர்பு, நம்ம நினைக்கிற ஒரு விஷயத்தை இன்னொருத்தருக்கு முறையா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை அந்த காலபுருஷ தத்துவ 3ஆம் இடம் குறிக்கும். இந்த 3ஆம் இடம் இன்னொரு விஷயத்தையும் குறிக்கும், அதாவது புகழ். இயல்பாவே புகழ் அடைவங்களை பாருங்களேன், மற்றவர்களை விட எல்லா வகையிலையுமே தன்னை வெளிக்காட்ட தெரிஞ்சவங்க தான், அதாவது பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் அதிகமா இருக்கக்கூடியவங்க தான். அப்படி பார்க்கும்போது இந்த அடிப்படை காரகமே ஒரு ராசியா உருவெடுத்தது அப்படின்னா அதுதான் மிதுன ராசி. அதனாலேயே இவங்களால எல்லா வகையான பீப்புள்ஸ் கூடயும் பழக முடியும், எல்லா சூழ்நிலைகளையும் சர்வைவ் ஆக முடியும். அந்த இன்டெலெக்சுவல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால எல்லா துறைகளையும் சாதிக்கவும் முடியும். ஸோ இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தும் ஏன் இவங்களுக்கு பிரச்சனை வருது, எதனால பிரச்சனை வருது அப்படின்னு கவனிக்கும் போது அங்கதான் சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்னு, புதனோட இரட்டை தன்மை அப்படிங்கிற ஒரு தன்மை. பாருங்க, மிதுனம் எல்லா வகையிலுமே சர்வை பண்ணா கூட, எல்லா வகையிலுமே அவங்க சாதிச்சா கூட அவங்களுக்கு மன போராட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த மனப்போராட்டம் ஏன் வருது அப்படின்னா உங்க ராசிக்கு 2ஆம் இடமா சந்திரன் வருவார். அப்போ சந்திரன் வரும்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்ல இதுவா அதுவாங்கிற ஒரு குழப்பம் இயல்பாவே மிதுனத்துக்கு உண்டு. இயல்பாவே சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெரிய அளவுக்கு யோசிக்கக்கூடிய, அதோட நிறைய அவுட்கம்ஸ், அதோட நிறைய டேட்டாஸ்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இயல்பாவே மிதுனத்துக்கு உண்டு. இதை நீங்க சரி பண்ணணும், இது உங்களுக்கே புரியும். அதே மாதிரி 5ஆம் இடமா சுக்கிரனோட வீடு துலாம் ராசி வர்றதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது வாக்கு கொடுத்துருவீங்க. அதுவும் தவறான நபர்கள்ட்ட வாக்கு கொடுத்துருவீங்க. இதுவும் நம்ம நிறைய இடங்கள்ல சந்திச்சிருப்போம். நீங்க அது சரியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய சூழ்நிலை கைதிகளாகவும் ஒரு தவறான நேரத்தில் வாக்கு கொடுத்துறது, தவறான நேரத்தில் விமர்சனம் பண்ணிடுறது, இதனால நம்ம சில சூழ்நிலைகள்ல அசாதாரணமான சூழ்நிலைகள்ல மாட்டிக்குவோம். இதுவும் நம்மளோட பிரச்சனைகள்ல உண்டு. காரணம் என்ன அப்படின்னா அந்த 2ஆம் இடம் சரியில்லாது. 2ஆம் இடம் சந்திரன், ஒரு நிலையற்ற கிரகம். சந்திரனாலே வளர்பிறை தேய்பிறை தான், மற்ற கிரகங்கள் மாதிரி ஒரு நிலையா இருக்க முடியாது. இது எல்லாமே நம்மளோட ராசியோட காரகங்களா, நம்மளோட
நம்மளோட நன்மை தீமை நம்மளோட கேரக்டர் இது எல்லாமே கிட்டத்தட்ட ராசியில பொருந்தி வரும். இதுல ஜனனகால ஜாதகம் உண்மையிலே ஒரு யூனிக்கான பலன்களை சொன்னா கூட மிதுன ராசிக்காரர்களோட இயல்பான பொதுவான ஜெனரலைஸ்டான பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்த்தரலாம். அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நிலையான மென்டார், ஒரு குரு அமையாத ஒரு தூரதிஷ்ட தன்மையும் மிதுனத்துக்கு உண்டு. என்ன காரணம்? உங்க ராசிக்கு 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் குரு வாரார். யார் அவர் அப்படின்னா, உங்க ராசிக்கு கடுமையான பகை கிரகம். ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பிளஸ் பாதகாதிபதியும் அவர் தான், மாரகாதிபதியும் அவர் தான். அப்படி பார்க்கும்போது உங்களோட குரு உங்களுக்கு மிக நீண்ட நாட்கள் அந்த குருவா இருக்க முடியாது அப்படிங்கறதா விஷயம். ஏகலைவன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, தன்னைத்தானே குருவா பாவிச்சுக்கிட்டு தன்னைத்தானே எல்லா விஷயங்களையுமே ஆட்படுத்திக்கிட்டு அதற்குண்டான அந்த சூழ்நிலைக்கு உண்டான ஞானத்தை பெறக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம ஏகலைவன். குரு இல்லாத ஒரு நிலைமை அதுதான். அதுக்கு மிதுன ராசி ஒரு கச்சிதமான பொருத்தமா இருக்கும். ஆனா எல்லா விஷயங்களையுமே குரு இல்லாம கத்துக்க முடியுமா? முடியாது. அங்கதான் இவங்க தவற விடுவாங்க. ஒரு பிரபலமான ஆங்கில பழமொழியும் உண்டு, ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் மாஸ்டர் ஆஃப் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா துறைகளிலுமே அவங்களுக்கு பரிச்சயம் இருக்கும், ஆனா மாஸ்டர் ஆக முடியாது. அதுக்கு நல்ல எடுத்துக்காட்டு இந்த மிதுனம். நிறைய பேர் நீங்க இதுக்கு அஃபன் ஆகலாம், ஆனா விஷயம் இதுதான். நீங்க நிறைய துறைகள்ல நான் வந்து மல்டி டாஸ்கிங் பண்றேங்கிற பேர்ல நம்ம அந்த டெப்த்தை நம்ம இழந்துருவோம். என்னோட சஜஷன், அதாவது இதெல்லாம் நம்ம பிரச்சனைன்னு பார்த்துட்டோம். இதுதான் மெயினான கோர் பிரச்சனையங்க மிதுனத்துக்கு. வேற எந்த பெரிய சர்வைவல் இஷ்யூ, வேற பண தட்டுப்பாடு, இதெல்லாம் அவங்களோட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. மெயினான பிரச்சனை கோரை நம்ம வந்து இப்போ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆயிரும் உங்க லைஃப். இதுதான் கோர் பிரச்சனை. அதாவது நம்ம வந்து சர்ஃபேஸ் லெவல்ல ஒவ்வொரு துறைகளையும் அணுகிறத விட ஒரு துறையில ஆழமான ஞானம் அடைந்து மற்ற துறைகள்ல நம்ம வந்து ஓரளவுக்கு அதோட பரிச்சயம் தெரிஞ்சா போதும். அதாவது டீன்னு சொல்லுவாங்க. டீங்கிற ஒரு ஷேப்பை நீங்க போட்டீங்கன்னா அந்த ஒரு கோடு மட்டும் கீழே போகுது இல்லையா, ஒரு துறையில நீங்க ஆழமா டெப்தா போயிடணும், மற்ற துறைகள்ல சர்ஃபேஸ் லெவல்ல இருந்துக்கலாம். இதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி உங்களோட அந்த வார்த்தைகள், அந்த விமர்சனங்கள், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஒரு இரட்டைத்தன்மை இருக்கிறதெல்லாம் நீங்க உங்களோட ஹேபிட்ல சரி பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் எதையுமே 2 முறை யோசிக்காம செய்ய மாட்டேன், உடனடியா நான் வந்து எந்த வாக்கும் கொடுக்க மாட்டேன், நான் கொஞ்ச நாள் எடுத்துக்கிறேன், நான் டைம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், ஒரு 10 நாள் எடுத்துக்கிறேன், 20 நாள் எடுத்துக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் ஹெல்ப் கேட்கிறாரு, நான் என்னால பண்ண முடியும் அப்படின்னா உடனடியா நீங்க பண்ணிட்டு போயிடலாம். இல்ல நமக்கே அது வந்து கொஞ்சம் சிரமம் தான், அது ஒரு பொருளாதார ரீதியான ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு நம்ம போய் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நேர விரயங்களை கொடுக்கக்கூடிய ஹெல்ப்பா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நீங்க உடனடியா தலையாட்டணுங்கிற அவசியம் கிடையாது. சில நேரங்கள்ல நோ சொல்லலாம். இந்த நோன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க நம்மளால ஹர்ட் ஆயிடுவாங்களோ அல்லது அந்த உறவு முறிஞ்சிருமோங்கிற பயம் இருக்கிறது இயல்பு தான். ஆனா எதுவுமே அப்படிலாம் நடக்காது. ஏன்னா மிதுனத்தோட நட்பை யாரும் அவ்வளோ சீக்கிரம் முறிக்க மாட்டாங்க. ஏன்னா உங்கள்ட்ட இருந்து ஆகிற காரியங்கள் அதிகம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். சில நிலைகள்ல அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி உதவி செஞ்சுக்கிட்டும் சில இடங்கள்ல நோ சொல்லிட்டும் போனீங்க அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை நம்மளால அமைச்சிக்க முடியும். இது ரெண்டும் தாங்க கோர் இஷ்யூஸே. அதாவது ஒரு விஷயத்துல ஆழமான டெப்த் அப்படிங்கிறது வேணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அதே சமயத்துல இந்த ஹெல்ப் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கருணையுள்ளத்தோட இருக்கிறது நல்லதுதான். அதே சமயத்துல நம்மளோட வேலைகளும் நடக்கணுங்கிறத எப்போதுமே மைண்ட்ல வச்சு. இந்த ரெண்டும் தான் பிரச்சனையா, மற்ற எந்த பிரச்சனையுமே கிடையாதா அப்படின்னா இது ரெண்டும் கோர் இஷ்யூஸ். எப்போதுமே ஒரு மிஷின்ல வந்து எக்கச்சக்க பிரச்சனை இருந்தாலும் கோர் இஷ்யூஸை பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் இது வந்து கோர் இஷ்யூஸ். மற்ற எல்லாமே நீங்க சரி செய்யக்கூடியதுதான். உதாரணத்துக்கு உங்க குடும்பத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள், பொருளாதார இழப்புகள், வேலை இல்ல, தொழில் இல்ல, தொழில வருமானம் இல்ல, குழந்தை இல்ல, இதெல்லாம் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் தெரியக்கூடிய விஷயங்கள். மிதுனத்தோட பிரச்சனைங்கிறது இந்த ரெண்டு தான், வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நல்ல ஒரு விசாலமான ஒரு அறிவு உண்டு, எதிர்காலத்தை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய, அதை ஈஸியா அணுகக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக்கல் மைண்ட் செட் அப்படிங்கிறது அதிகமா உண்டு. அதே மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒரு அனலிட்டிக்கல் தாட் அப்படிங்கிறது மிக அதிகமா உள்ள ராசி உங்க ராசி. நிறைய நல்ல மனிதர்களோட நட்பு இருக்கும். குறிப்பா 3ஆம் அதிபதியா சூரியன் இருக்கிறதுனால பெரிய பெரிய அரசியல்வாதிகளோட அல்லது அரசு அதிகாரிகளோட, ஏன்னா கம்யூனிகேஷன் நல்லா இருக்குமே, யார் கூடனாலும் பேசிடுவீங்க, யார் கூடனாலும் பழகிடுவீங்க. ஒரு சின்ன ஒரு 10 நிமிஷம் போதும், அந்த ஒரு பழக்கம், ஒரு காஃபி சாப்பிடும் போதே எல்லாரு கூடயும் பேசிடுவீங்க. அதுதான் உங்களோட இது. சில பேர் எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசியில இன்ட்ரோவர்ட்லாம் இருக்கிறாங்களா, யார் கூடயும் பேச மாட்டேங்காங்களா நீங்க கேட்கலாம். அது அவங்களோட ஜனனகால ஜாதகமா இருக்கும். 10ல் ஒரு ஆள் அப்படிதான் இருப்பார். அங்கதான் விதிவிலக்குகள் வேலை செய்யும். ஆனா மிதுனத்தோட கோர் வேலை அல்லது கோர் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு தான். இதை தாண்டி வேற எந்த பிரச்சனைகளும் மிதுனத்துக்கு கிடையாது. அப்படி இருந்தாலும் அது வந்து உங்களோட ஜனனகால ஜாதகத்தோட அடிப்படையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இந்த வீடியோல நம்ம மிதுனத்துக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்த்தோம். அதை தீர்க்கிறதுக்கான சில வழிகளையும் பார்த்தோம். இது போக தசாபுத்திகளின் அடிப்படையிலையும் சில பலன்கள் மாறும். அதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். திரும்பவும் இதுல ஒரு செக்மெண்ட்டை வச்சு உங்களோட நேரத்தை நான் விரயம் பண்ண விரும்பல. இதுக்கு முன்னாடி வந்த மிதுன ராசியோட எல்லா வீடியோக்கள்லையுமே ஒரு தசை எப்படி வேலை செய்து அந்த தசையை நம்ம எப்படி கணிக்கணுங்கிற அட்டவணை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.